இன்னைக்கு உங்க தலைவர் உயர்நிலை கூட்டம் கூட்டியிருக்காரு. என்ன காரணத்துக்காக கூட்டியிருக்காரு? உங்களுக்கு எத்தனை சீட்டு அதை பத்தி பேசுறதுக்கா என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். இந்த காலகட்டத்தில் எங்க கூட்டணி மட்டுமல்ல, எதிராளிகள் கூட்டணியை இந்த முடிவு செய்யாம அப்படியே கிடக்குது. அதில் எங்க தலைவர் 12 சீட்டு கேட்டிருந்தார். அப்போ கேட்கும் பொழுது அந்த குழு என்ன சொல்லுச்சுன்னா, திமுக குழு, நீங்கள் 12 சீட்டு நாங்கள் கொடுக்க முடியாது, சிங்கிள் டிஜிட் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நான் முதல்வர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு முதல் நாள்லே. அப்பையும் முதல்வர்கிட்ட சொல்லிட்டாரு, எங்களுக்கு 2 இலக்கம் அப்படின்றத நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். என்ன காரணம்னா, பழைய வரலாறுல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் 2 இலக்கம் தான் வாங்கியிருக்கிறோம். போன முறை நீங்கள் 2021 சொல்லும்போது அது பல காரணங்கள், அதை நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் ஐபேக்கு அப்படின்னு சொன்னால ஏற்றுக்கொண்டோம். அப்பே நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்க, அடுத்த முறை நான் அதிகமான சீட்டுகளை உங்களுக்கு ஒதுக்குவேன் என்று. அங்கே நாங்கள் என்ன பேச போகிறோம்னா, இப்போ இந்த தேர்தல் சம்பந்தமாக எப்படி என்ன எந்த தொகுதியில் வாங்குவது என்ன எதுன்றது, அதுதான் மேட்டர், தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீ போட்டுக்கிற தலைவர் உறுதியாயிருச்சு சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி இன்று இல்லை நாளை கையெழுத்தாயிரும், எத்தனை தொகுதி அப்படின்ற கையெழுத்தாயிரும். ஆனால் தொண்டன் தலைவர் அறிவிச்சதுமே சாரசாரையாக வர்றேன், கூட்டமாக வர்றேன். நீ ஃபேஸ்புக்கில் பாருங்க, உங்களுக்கு போட்டால் இருக்கு, அவ்வளவு மக்கள் அணி திரள்றேன். அப்போ தலைவர் வாங்கப்பா அப்படின்னதுமே தலைவருக்கே பல பேர் கட்டியிருக்கிறேன். இப்போ என்ன விஷயம் கேட்டுக்குங்க, இது வரைக்குமே கட்டினது ஏறக்குறைய 1500 மேலே போயிருச்சு. அந்த பெண் அமைப்பு அது மூலமாக ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மக்கள் சக்தி நிறையா இருக்குது. ஏறக்குறைய இவங்க தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி. மதம் கொண்ட யானையை போல் கலகம் செய், அழிவில் தான் ஆக்கம் உண்டு, ஆதலால் கலகம் செய். எப்படி தலைவர் சொன்ன டயலாக் பார்த்தீங்களா? அப்போ கலகம் பிறந்தாலே வலி பிறக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீங்க கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்துவாங்கன்னு. அவர் நல்லவர், முதல்வர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் சமூக நீதிக்காக போராடுறாரு. எங்கள் தலைவரை சகோதரர்ன்றாரு. எங்கள் தலைவருடைய ஒரு நிகழ்வுல சொல்றாரு, இன்னைக்கு நான் முதல்வராக இருக்கிறேன் என்றால் சகோதரர் திருமாவளவன் தான் அது காரணம் அப்படின்றாரு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வதை போல எங்களுக்கு பலமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அருமை சகோதரர் தோல் திருமாவளவன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நடுநிலை பத்திரிகையாளர்கள், நீங்கள் மணியா இருக்கட்டும், மணி அண்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் இவர் தமிழா பாண்டியனா இருக்கட்டும், நானும் சொல்லிட்டு எல்லா பத்திரிகையாளர்களுமே. எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, சீட்டுக்காக மட்டும் போராடுறாங்க, மக்கள் பிரச்சனைக்காக போராடுறாங்க கேட்குற பைத்தியக்கார ஐயா. அதாவது வார்த்தையை விட்டுறக்கூடாது, தேர்தலில் இப்போ ரொம்ப கனமாக பேசணும். இல்லை போது கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேருக்கு மேலே விருப்ப மனு கொடுப்பாங்க. இது எப்படி சார் தலைவர் யாரை தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு? ஆல்ரெடி கொடுத்த எம்எல்ஏ சீட் கொடுத்தவங்களுக்கே கொடுப்பாரா, இல்லை புது ஆளுங்களுக்கு கொடுப்பாரா? 10 சீட்டை எப்படி பிரித்து கொடுக்குறது? ரைட்டா? இவர் என்ன ஏசுநாதரா? அவரே பேசினார், நான் ஏசுநாதரா? அப்பத்தை வச்சு எல்லாருக்கும் எப்படி நான் பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்னு கரெக்டான கேள்வி. இதுக்கு அவரே ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விசிகேவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ரொம்ப பரபரப்பா இருக்கு. இன்னைக்கு உங்க தலைவர் உயர்நிலை கூட்டம் கூட்டியிருக்காரு. என்ன காரணத்துக்காக கூட்டியிருக்காரு? உங்களுக்கு எத்தனை சீட்டு அதை பத்தி பேசுறதுக்கா என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். இன்னைக்கு எத்தனை? 23 சரிங்களா? மார்ச் 23. ஆமா சார். அடுத்து ஏப்ரல் 23 நேரமாக நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்போம். ஆமாம், கரெக்டாக 1 மாதம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் எங்கள் கூட்டணி மட்டுமல்ல, எதிராளிகள் கூட்டணியை இந்த முடிவு செய்யாமல் அப்படியே கிடக்குது. சரிங்களா? காரணம் எல்லாமே அந்த நம்பர்ஸ் தான். ஆனால் எங்கள் கூட்டணியில் ஏறக்குறைய முடிவாயிருச்சு. குறிப்பாக இப்போ நாங்கள் முடிவானாலே எல்லோரும் முடிவான மாதிரி தான். சரிங்களா? அது போய்கிட்டு இருக்குது. அதில் எங்கள் தலைவர் 12 சீட்டு கேட்டிருந்தார். அப்போ கேட்கும் பொழுது அந்த குழு என்ன சொல்லுச்சுன்னா, திமுக குழு, நீங்கள் 12 சீட்டு நாங்கள் கொடுக்க முடியாது, சிங்கிள் டிஜிட் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி நான் முதல்வர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு முதல் நாள்லே. அடுத்தபடியாக எங்கள் தலைவர் முதல்வரை சந்தித்தார் 2-3 நாளைக்கு முன்னாடி. அப்பையும் முதல்வர்கிட்ட சொல்லிட்டாரு, எங்களுக்கு 2 இலக்கம் அப்படின்றத நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். என்ன காரணம்னா, பழைய வரலாறுல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாங்கள் 2 இலக்கம் தான் வாங்கியிருக்கிறோம்.
2011 நாங்கள் வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதிட்ட 10 சீட்டு வாங்கினோம். ஜெயலலிதா அம்மையார்கிட்டையும் 9+1 வாங்கினோம். இப்போ திடீர்னு வந்து குறைக்க சொல்வது நியாயமல்ல. போன முறை நீங்கள் 2021 சொல்லும்போது அது பல காரணங்கள், சரிங்களா? அதை நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் ஐபேக்கு அப்படின்னு சொன்னால ஏற்றுக்கொண்டோம். அப்போ நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்க, அடுத்த முறை நான் அதிகமான சீட்டுகளை உங்களுக்கு ஒதுக்குவேன் என்று. அப்போ அந்த ப்ராமிஸ் பிரகாரம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அதை ஒன்று பாட்டிக்கிட்டோம், சரிங்களா? நாங்கள் ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கல. ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, கீழே தொண்டர்கள் மத்தியில் இப்போ ரொம்ப பரபரப்பாயிருச்சு. கட்சிக்காரன் எவனுமே ஏற்றுக்கிறல. ஓகே, எங்கள் தலைவர் வேலை 2 நாளைக்கு முன்னாடி பேசிட்டார். எதில் பேசிட்டாரு? ஃபேஸ்புக்கில் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கேன்னு. அதை பார்த்துட்டு அவன் கண் கலங்கிட்டான். கண் கலங்கிட்டு எங்களுக்கு வந்து 2 இலக்கம் கட்டாயம் வேணும் அப்படின்ற வந்து ஒரு மனநிலைக்கு சென்றுட்டார்கள். இப்போ அந்த ரிப்போர்ட்டு வந்து போயிருச்சு திமுகவுக்கு. இப்போ அவங்க வந்து ஒதுக்க போகிறாங்க. இப்போ உயர்நிலை, இப்போ உங்கள்கிட்ட பேசி முடிச்சமே நான் உயர்நிலை குழுக்கு தான் போக போகிறேன். அங்கே நாங்கள் என்ன பேச போகிறோம்னா, இப்போ வந்து இந்த தேர்தல் சம்பந்தமாக எப்படி என்ன எந்த தொகுதியில் வாங்குவது என்ன ஏதுன்றது, அதுதான் மேட்டர், தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீ போட்டுக்கலாம் தலைவர் உறுதியாயிருச்சு, சரிங்களா? அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. 10 சீட்டு இல்லைன்னா வந்து எங்கள் தலைவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதான் இங்கே இருக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. எப்படி வந்து இன்று இல்லை நாளை கையெழுத்தாயிரும், எத்தனை தொகுதி அப்படின்ற கையெழுத்தாகும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன். இப்போ நேற்று வந்து நான் வந்து எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் கலை இயக்குனர் ராமலிங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், உங்கள் சேனல் கூட பேட்டியில் கொடுத்துருப்பார். காலா, கபாலி, மெட்ராஸ், ஆமாம், இப்படி பல படங்கள் இது பண்ணுவார். அவர் வந்து வானூரை சார்ந்தவர், விழுப்புரம் வானூரை சார்ந்தவர். அவரே ஊராட்சி மன்ற தலைவர் தான், அதாவது அவங்க மனைவி. அவர் வந்து எனக்கு சீட்டு உங்களுக்கு நான் கட்ட போகிறேன் அப்படின்னு என்னை செஞ்சார். சரி இப்போ கட்டுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நான் மதுரையில், சரியா? அப்போ ஒரு உள்ளூருக்காரர் அவர் கட்டுற போயிட்டார். போய் அவருக்கு கட்டி அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டார். ஆனால் அவரால் உள்ளே போக முடியல. என்ன காரணம் சார்? அவ்வளவு கூட்டம். ஓகே, நமக்கு 10 சீட்டா 9 சீட்டா என்ற முடிவாகலை. ஆனால் இந்த நேரத்தில் வந்து அவர் அறிவிச்சிட்டார் தலைவர், நீங்கள் விருப்பம் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ நாளைக்கு தான் நாங்களாம் கொடுக்குறோம் மதுரை மாவட்டம்ல. இப்போ சென்னை முடிஞ்சிருச்சு, விழுப்புரம், கடலூர்லாம் முடிஞ்சிருச்சு. 4 பிரிச்சிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கலாம் புதுக்கோட்டை, சேலம், இது மாதிரி இந்த மாவட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, திருச்சி அது வரைக்கும் நடக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பெரிய இதானமே, நீ உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டிரைவர் அனுப்பிவிட்டேன், போய் கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு. அப்பையும் போயிட்டு வந்து அண்ணே உள்ளே போக முடியல, பயங்கரமான ரஷ்ஷாக இருக்குது, நீங்கள் தான் வரணும்ட்டாங்க. சரி ரைட்டு, ஓகே, நம்ம நாளைக்கு தானே போகிறோம். சரி, இவர் அழைக்கிருக்கார், நமக்காக ஒருத்தர் கட்டுறாரு, பணம் கட்டி சொந்த பணத்தை போட்டு. அதான் அங்கேருந்து ஊர்லேருந்து வந்திருக்காரு, வானூர்லேருந்து. நம்ம போனால் சரியான கூட்டம். அப்போ இந்த நேரத்தில் வந்து திமுக தோழர்கள் தெரியும் நல்லா, அந்த அமைச்சர் பெருமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு. எங்களுக்கு 9, 10, 11, 12 தெரியல. ஆனால் தொண்டன் வந்து தலைவர் அறிவிச்சதுமே சாரையாக வர்றேன், கூட்டம் கூட்டமாக வர்றேன். நீ வந்து ஃபேஸ்புக்கில் பாருங்க, உங்களுக்கு போட்டால் இருக்கும். அவ்வளவு மக்கள் வந்து அணி திரள்றேன். அப்போ இந்த சமூகம் வந்து எப்படின்னா, அதிகாரத்தில் வந்து சுவைக்கவே இல்லைல்ல, அதிகாரத்தில் பெருசாக அனுபவிக்கல. ஆனால் இப்போ தலைவர் வரவுக்கு பிறகு நம்மளும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணுன்றது எண்ணத்தில் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நிகழ்கால அரசியல்வாதிகளையே முழு நேரமாக அரசியல் இருக்கிறது. திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இருப்பது யாரு? எழுச்சி தமிழர். அது மாதிரி எங்கள் கட்சியில் பல பேர் இருக்கிறேன். என் கட்சியில் ஏறக்குறைய 100 விழுக்காடுன்னே சொல்லலாம், எல்லாமே முழு நேர அரசியல்வாதிகள். ஒரு இதில் வந்து ஒருத்தன் பெரிய கான்ட்ராக்டராக இருப்பேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவேன் இருப்பேன். ஒருத்தன் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுவேன் இருப்பேன். ஒருத்தன் பெரிய மிட்டா மிராசாக இருப்பேன், அரசியல் இருப்பேன். நீ எடுத்து பாருங்க. ஆனால் இந்த கட்சியில் மட்டும்தான் ஏறக்குறை 80 விழுக்காடு கரெக்டாக முழு நேரமே அரசியல் தான். அவங்க வேற எந்த வேலையும் செய்யறதே இல்லை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதே அவங்க ஒரே இதாக இருக்கிறாங்க. அப்போ தலைவர் வந்து வாங்கப்பா அப்படின்னதுமே தலைவருக்கே பல பேர் கட்டியிருக்கிறேன். இப்போ என்ன விஷயம் கேட்டுக்குங்க, இது வரைக்குமே கட்டினது ஏறக்குறைய 1500க்கு மேலே போயிருச்சு. வாங்க போகிறது திருப்பி சொல்கிறேன், 7, 8, 9, 10 தெரியல கரெக்டா. அது எப்படி ஏற்கனவே நின்றவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களா, புது ஆளுக்கு கொடுக்க போகிறான்னு தெரியல. ஆனால் இவங்க போய் கட்டுறாங்க. அதில் சில பேர் தலைவருக்கே கட்டுறாங்க. தலைவர் எம்பி எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் நிற்க முடியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தாலும் கூட தலைவருக்காக நான் கட்டுவேன்டா அப்படின்னு யார் வர்றா, எல்லா பகட்டு இருந்து வந்து அவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுமாதிரி ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை வந்து இப்போ அவங்களுடைய ஐபேக் இருக்குது பார்த்தீங்களா, ஐபேக் அது பேர் என்ன ஒரு நிறுவனம் வச்சுருக்கிறாங்க, அந்த பெண் அமைப்பு, அது மூலமாக ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இன்னைக்கு நல்ல ஒரு மக்கள் சக்தி நிறையா இருக்குது. ஏறக்குறை இவங்க தான் வந்து வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தி
அப்போ அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் போனனால இப்போ முதல்வரும் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார். இன்று இல்லை நாளை 2 இலக்கம்ல 10 நம்பரோ 11 12 தலைவர் கையெழுத்து போட்டுருவார். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர செய்தி என்னவென்றால், இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் திறவுகோலாக இருப்பது அரசியல் அதிகாரம் தான், ஆட்சி அதிகாரம் தான். இந்த அரசியல் அதிகாரத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்றதை அம்பேத்கர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறார். அந்த வலியுறுத்தலின் காரணமாக எங்கள் தலைவரும் தொடர்ந்து அரசியலில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அம்பேத்கருடைய கனவை வந்து நினைவாக்கணும்னு. என்ன ஆகி போச்சுன்னா, பழைய வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன், மக்கள் பிபிடி நேர்கள் தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் இவ்வளோ பெரிய ஆளுன்றான், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினவர்ன்றான். இந்தியாவில் பல அமைச்சராக இருந்த சில பேர் லா அமைச்சராக மட்டும்தான் இருந்திருப்பாங்க, இவர் இருக்கார் நினைக்கிறாங்க. இவர் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே ஆரம்பத்தில் இவரே லேபர் மினிஸ்டர், இவரே வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டர், பல அமைப்புகளில் அவர் இருந்திருக்கிறார். நாட்டுடைய வளர்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தோன்றியதற்கு தோற்றத்துக்கு இவர் தான் காரணம். அப்படிப்பட்ட அம்பேத்கரை இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு முதல் தேர்தல் வருது. அந்த தேர்தலில் அவர் தோத்து போயிடுறார். 1952ங்க எலெக்ஷனுங்க. அந்த எலெக்ஷனில் வந்து புரட்சி அம்பேத்கர் பாம்பேயில் நிற்கிறாருங்க. அவர் எதிர்த்து யாரை நிப்பாட்டுறாங்க தெரியுமா? அந்த வரலாறு கேட்டால் அசந்து வரீங்க. இவருடைய உதவியாளரையே, அம்பேத்கருடைய உதவியாளர் நாராயணா அப்படின்ற ஒரு ஆள், அவரே கூப்பிட்டு வா வந்து நிப்பாட்டு அப்படின்னு நிற்க விட்டுறாங்க. இவரை தோக்கடிக்கிறதுக்கு யார் யார் வேலை பார்க்குறான் பாருங்க. காங்கிரஸ்காரர் வேலை பார்க்குறேன், சவார்கர் குரூப்பு வேலை பார்க்குது. வேலை பார்த்து அவரை தோக்க விட்டுறாங்க 1952 1. அடுத்து பார்த்தா ஒரு 2 வருஷம் கழிச்சு இடைத்தேர்தல் வருது 54. அதில் நிற்கிறாரு. முதல் தேர்தலாவது 2வது இடத்துக்கு வந்தார். இந்த தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார். 56 செத்து போயிடுறாரு. மன உளைச்சல் தான், இந்த மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்ற வருத்தத்தில். அப்போ அப்படி பத்திரிகையாளரை சந்திக்கிறார் 1952 தோற்ற பிறகு. அப்போ அவர் சொல்கிறாரு, என் மக்களுக்கு வந்து இன்னும் விவரம் தெரியல, அதனால் இப்போ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கு, அதனால் தெரியாமல் அவங்க வந்து ஓட்டு போடாமல் ஓட்டு போடக்கூட தெரியலை. ஏன்னா ஓட்டை இவரே வாங்கி தர்றாரு. இப்போ ஆரம்பத்தில் இந்தியாவில் எப்படின்னா, யாரெல்லாம் பணம் வச்சுருக்காங்களோ பேங்க்கில் பெரிய பேலன்ஸு, யாருக்கெல்லாம் பட்டா இருக்குதோ ரைட்டாக, யார் மிட்டா மிராசா இருக்கானோ, யாரெல்லாம் டிகிரி படிச்சிருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் ஓட்டு. சாதாரண ஆட்களுக்கு ஓட்டு இல்லை. ஆனால் அம்பேத்கர் தான் சாதாரண மக்களுக்கு ஓட்டை வாங்கி கொடுத்தாரு. ஒரு ஓட்டு ஒரு மதிப்புன்னு. இப்போ பாருங்க, அதானி அம்பானி எவ்வளோ பெரிய ஆளு, அவனோட ஓட்டு மதிப்பும் இப்போ நம்மளுடைய ஓட்டு மதிப்பும் உங்களுடைய ஓட்டு மதிப்பும் ஒரே சமம் தானே. ஆமாம், எந்த மாற்றமும் இல்லைல்ல. ஆனால் அந்த ஓட்டை போய் விற்கிறாங்க, அது வேற பிரச்சனை. மானம் கட்டவங்க அப்படி செய்யக்கூடாது. ஆனால் ஓட்டு மதிப்பில் தான் நம்ம சமம்னு காட்டுது. இதை உருவாக்குனது அவரே சொன்னார், ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு அப்படின்னு சொல்லி, 1 vote 1 value அப்படி சொன்னதே அம்பேத்கர் தான். அப்படிலாம் சொல்லி அரசியல்படுத்தப்பட்டவரே இவங்க தோக்கடிச்சிடுறாங்க. அப்போ வந்து பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, என்னங்க உங்களை இப்படிலாம் தோக்கடிச்சிட்டாங்க, அவங்கள போயிட்டு நீங்கள் ரொம்ப மக்கள் தலித்து மக்கள்னு பேசுகிறீங்களே, என்னங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு போது அவர் சொன்ன டயலாக்கை கேளுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முக்கியமான டயலாக். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரோட்டுலாம் பார்த்துருப்பீங்க, யானை தெரியும், காட்டில் திரு யானை வேறு, அது காட்டு யானை ரோட்டில் தெரியும். அதை சாமி மாதிரி மாலைகளெல்லாம் போட்டு பெயிண்ட்லாம் அடித்து விட்டு ராமம்லாம் போட்டு ரைட்டா அந்த யானை பிச்சை எடுக்க விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அங்கங்கே போய் 2 ரூபா 1 ரூபாய்க்கு அதோட வலிமையே தெரியாமல் அது பிச்சை எடுக்க தெரியும் அந்த யானை. அது மாதிரி தான் என் மக்கள், அவங்களுடைய வலிமை தெரியாமல் அவங்க செய்கிறாங்க. ஒரு நாள் இந்த யானைக்கு மதம் பிடிக்கும், அப்போ மதம் பிடிச்சிச்சுன்னா எல்லாரையும் அழிச்சிரும். சரிங்களா? அது மாதிரி எங்கள் மக்கள் ஒரு நாள் மதம் பிடிக்கும், அப்போ அவங்க வலிமையை காட்டுவாங்க அப்படின்னு யார் சொல்கிறா? புரட்சி அம்பேத்கர் 1952 சொல்கிறாரு. எங்கள் தலைவர் வந்து 1992 அவர் 52, இவர் 92 சொல்றாரு. மதம் கொண்ட யானையை போல் கலகம் செய். எப்படி சொல்றாரு? மதம் கொண்ட யானையை போல் கலகம் செய், அழிவில் தான் ஆக்கம் உண்டு, ஆதலால் கலகம் செய். எப்படி தலைவர் சொன்ன டயலாக் பார்த்தீங்களா? அப்ப கலகம் பிறந்தாலே வலி பிறக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் அம்பேத்கர் கோட்பாடையும் எழுச்சி தமிழ் கோட்பாடையும் உள்வாங்கிதான் தொடர்ந்து நாங்கள் தான் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இளைஞர் அணி தான் எங்களுக்கு 2 இலக்கம் கொடுங்க. நீ எடுத்து பாருங்க, ஒரு 6 மாசத்துல நீ எந்த யூடியூப்ல நீ திறந்து பார்த்தீங்கனாலும் நான் பேசினதுல இது பதிவு பண்ணியிருப்பேன். ஆமா, ஏன்னா எங்களுக்கு தெரியும் நீங்க கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்துவாங்கன்னு. அவர் நல்லவர், முதல்வர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து சமூக நீதிக்காக போராடுறாரு. எங்கள் தலைவரை வந்து சகோதரர்ன்றாரு. எங்கள் தலைவருடைய ஒரு நிகழ்வுலே சொல்கிறாரு, இன்னைக்கு நான் முதல்வராக இருக்கிறேன் என்றால் சகோதரர் திருமாவளவன் தான் அது காரணம் அப்படின்றாரு. அவ்வளோலாம் அன்பு செலுத்தியது என்னமோ உண்மைதான். ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷனில் இல்லைங்க, இந்தந்த கட்சி இவ்வளவு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு இது வைக்கிறாங்க. அது அவங்களுடைய கொள்கை. ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், நீ யாருக்கு எவ்வளோமாலும் கொடு,
கூட இப்போ காங்கிரஸ் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு 2 இலக்கம் வேண்டும். ஏன்னா அம்பேத்கருடைய கனவுகளை வந்து நாங்கள் தான் வந்து இங்கே நினைவாக்க முடியும். இப்போ எங்களுடைய பிரச்சனைகள் எதையுமே தீர்க்க முடியலை. பல பிரச்சனை இருக்குது. இப்போ எங்கள் தலைவர் கூட இப்போ வந்து என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த தேர்தலுக்காகவே நம்ம என்னென்ன உறுதிமொழிலாம் கொடுக்கலாம் மக்களுக்கு, நம்ம எதெல்லாம் வலியுறுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வந்து டிஸ்கஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எங்கள் மக்களுக்கு எந்த வகையான பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக இருக்குது. அதிகமான வந்து சாதிய படுகொலைகள் இங்கே தான் நடக்குது. அதிகமான ஆணவ படுகொலை நடக்குது. அதிகமாக வந்து சாதி புத்தியோடு செயல்படுறாங்க. இப்போ தேர்தல் கூட ஒருவேளை அப்படி தான் பிரதர், நீங்கள் தப்பாக எடுக்கக்கூடாது. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு தலைவராக இருந்தும் கூட இவரால் வந்து ஏன் வந்து சீட்டு என்ன அவரால் வாங்க முடியாமல் இருக்கா, இல்லை இவர் கேட்க முடியாமல் இருக்கா, இல்லை கேட்காம இருக்கிறாரா, இல்லை எவ்வளோதான் கேட்டிருந்தும் கூட அவங்க சீட்டை ஒதுக்கலையில. இது ஒரு வகை நவீன தீண்டாமதான். இப்போ எங்கள்கிட்ட ஓட்டு இல்லை, அப்போ பிரச்சனை இல்லை. தொடர்ந்து மாநாடு நடத்துறது விடுதலை சிறுத்தை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நடுநிலை பத்திரிகையாளர்கள், நீங்கள் மணியாக இருக்கட்டும், மணி அண்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்புறம் இவர் தமிழா பாண்டியனாக இருக்கட்டும், நானும் சொல்லிட்டு எல்லா பத்திரிகையாளர்களுமே பொதுவாகவே, ஏன் பொது சமூகமே, ஏன் திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வந்து என்ன நினைக்கிறான், ஆசைப்படுறான்னா தமிழக முதல்வர் மீண்டும் முதல்வர் ஆகணும், இவர் நல்ல மனுஷனாக இருக்கிறார், மக்களுக்கு நல்லது செய்கிறாரு அப்படின்னு ஆசைப்படுறாங்க அவர் முதல்வராக்க. அப்போ நாங்கள் ஓட்டு போடாதான் அவர் ஆக முடியும். அதனால் விசிகாவுக்கு நீங்கள் கொடுங்க. அதுவும் குறிப்பாக வட மாவட்டங்களில், குறிப்பாக கடலூர், விழுப்புரம், இங்கிட்ட அப்படியே எடுத்துக்கிறீங்க, வேலூர், ஏன் சென்னை மாநகர் சிட்டி, சவுத்தில் கூட கொஞ்சம் 10,000 ஓட்டு தான் கிடைக்கும் ஒரு தொகுதிக்கு. ஆனால் இங்கே வந்து பல லட்சம் ஓட்டுகள். அப்போ இவ்வளோ ஓட்டுகள் இருக்கிற ஒரு சமூகத்துக்கு நம்ம கொடுக்கலைன்னா அவங்க ஓட்டு போடாமல் போயிட்டாங்கன்னா சிக்கலாகி போயிடும். அதனால் ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கட்சிக்காரனுமே, திமுக மட்டும் இல்லைங்க, தொண்டை மட்டும் இல்லை, அதிமுக கட்சிக்காரன் கூட எங்களுக்காக பேசுகிறாங்க, டிவிகே கட்சிக்காக பேசுகிறாங்க, சில சாதி வரியெல்லாம் இருக்கிறாங்க. இந்த விடுதலை கூட திருமாரன்ஜி பேர் சொல்கிறேன் பாருங்க, திருமாரன்ஜி சப்போர்ட் பண்ணுறாப்புல, ஏன் வந்து எழுச்சி தமிழருக்கு கட்சி கொடுக்க மாட்டேறீங்க, வலிமையான கட்சி தானே அப்படின்னு. இப்போ பரவலாக பேசினதுமே இப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கம் ஒதுக்கும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த முடிவுக்கு வந்தனால மீண்டும் தமிழக முதல்வர் வெற்றி பெற்றுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து எடப்பாடி சம்மந்தம்லாம் பேசிக்காரு, கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் சார். எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, சீட்டுக்காக மட்டும் போராடுறாங்க, மக்கள் பிரச்சனைக்காக போராடுறான்னு கேட்குற பைத்தியக்கார ஐயா. அதாவது வார்த்தையை விட்டுறக்கூடாது, தேர்தலில் இப்போ ரொம்ப கனமாக பேசணும்ல. நீ ஒரு எதிர்க்கட்சி தலைவர், இங்கே நாட்டில் 1000 பிரச்சனை நடக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு உனக்கு துப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. உன் கட்சியில் தான் வந்து நீ சொல்லப்பட தலித் ஓட்டு அதிகமாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ அது போயிடுச்சு, நாங்கள் வந்தப்பறம் அது வேற பிரச்சனை. ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், பயங்கரமான ஓட்டு தலித் ஓட்டு தான். ஆனால் தலித் பிரச்சனைக்காக நீ எதுக்கு வாயை திறந்துருக்குற சொல்லு. எடப்பாடி ஏதாவது வேங்க வயலுக்கு நீ போனையா? சரி, ஆளுங்கட்சி தான் போன, நீ போனையா? இப்போ ஆணவ படுகொலைலாம் நடந்திருக்கு, அங்கே போய் நீ கேட்டிருக்கிறியா? இப்போ கூட வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க, அதை உருவாக்கவே நீ கோரிக்கை வைக்கிறியா? மதுவை ஒழிப்பும் நாங்கள் இப்போ வரைக்கும் பேசியிருக்கேன், நீ வாயை திறக்கிறியா? உனக்கெல்லாம் வந்து எழுச்சி தமிழரை பற்றி பேசுவதற்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை. நீ ஒரு காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய போயஸ் தோட்டத்தை நோக்கி தான் மோடியா இருக்கட்டும், இல்லை ஆர்எஸ்எஸ் கும்பல் யாராவது அங்கே தான் போய் தேர்தலில் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னும் இவங்க பூரா எங்கே போகிறாங்க? டெல்லி போகிறாங்க. நீ டெல்லி போ, டெல்லியில் போய் உங்கள் கட்சி அடமானம் வை, அதில் பிரச்சனை. தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாங்கள் விட மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள். அதுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு 25 சீட்டு கொடுக்கணுங்க. எங்கள் தலைவரே சொன்னார், டீ பண்ண கொடுத்து எங்களை ஏமாத்தம் நினைக்கிறீங்களா? சொல்லிக்காருல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் எங்களை சீட்டிங் பண்ணுறீங்களா? இருந்தாலும் கூட சரி 10 சீட்டு 12 சீட்டு ஓகே, அதுக்கே பெரும்பாடாக இருக்குது. ஏன் நாங்கள் எங்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தா எங்களை 50 சீட்டு கொடுக்கணுங்க. இப்போ 50 25 ஆகி 25 இப்போ வந்து 10 சீட்டு ஆக போகுது. ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தா எங்களுக்கு 25 சீட்டு மினிமம் கொடுக்கணும். அவ்வளோ ஓட்டு வங்கி இருக்குது. நாங்கள் அதுக்காக போராடாமல் இருக்க முடியுமா? கேட்காம இருக்க முடியுமா? ஆனால் நீ வந்து உனக்கு அதிகமான ஓட்டுகள் தலித் ஓட்டு ஒரு காலத்தில் வந்துச்சுல, அந்த மக்களுக்கு நீ எப்பயாவது பேசியிருக்கிறியா? இல்லை எங்கேயாவது போராடி இருக்கிறாயா? இன்னமும் தலித்து மக்களே ஆரம்ப காலத்தில் நீ கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்குது அவர் ஏரியாவில். ஆனால் மானமுள்ள எந்த தலித்தும் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடாது. ஒரு காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் நீங்கள் போட்டிருக்கலாம், எம்ஜிஆர் காலத்தில் போட்டிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிகழ்காலத்தில் நீ எந்த சூழ்நிலையும் நீங்கள் வந்து எங்கே போடக்கூடாது, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடாது. ரைட்டாக போட மாட்டாங்க. இப்போ எல்லா ஓட்டுகளும் வந்துருச்சுன்னு வச்சுக்கலேன். பழைய ரிப்போர்ட்டு அதான சொல்லிச்சு, ஐபேக் ரிப்போர்ட்டு என்ன சொல்லிச்சு, எல்லா ஓட்டுகளும் இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ஜெயலலிதா அம்மையார் ஓட்டு
ம். எல்லாம் வந்து தலித் ஓட்டு பூரா எங்கே வந்துருச்சுன்னா திமுக தான் வந்துருச்சு, ரிப்போர்ட் வந்துருச்சு. அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது அது நாங்கள் இருக்கிறனால. சரிங்களா? அதனால் எடப்பாடி வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. வாயை திறக்கிற வேலையை வச்சுக்கக்கூடாது. அமைதியாக நீ உன் கட்சி எப்படி அடமானம் வச்சியோ அது மாதிரி அதை வந்து எப்படி மீட்டெடுக்குன்ற முயற்சி எடு. இல்லைன்னா உன் கதை ரொம்ப சோக கதையாகி போயிடும். பின்னாடி நாங்கள் தான் உன்னை பாதுகாக்க வேண்டிய பொசிஷனுக்கு வந்தாலும் வரலாம். அதனால் வாய் பேசுகிற வேலையை வச்சுக்கக்கூடாது. சரி, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து 10 சீட்டு வந்து உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. 1500 பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. நாளைக்கு வேற நடக்க போது கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 பேருக்கு மேலே விருப்ப மனு கொடுப்பாங்க. இது எப்படி சார் தலைவர் யாரை தேர்ந்தெடுத்து கொடுப்பாரு? ஆல்ரெடி கொடுத்த எம்எல்ஏ சீட் கொடுத்தவங்களுக்கே கொடுப்பாரா, இல்லை புது ஆளுங்களுக்கு கொடுப்பாரா? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து சங்கத்தமிழை வந்து பதில் சொல்வது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. ஆனால் தொண்டருடைய மனநிலையில் என் கருத்தை சொல்கிறேன். இது என்னுடைய கருத்து அல்ல. சரிங்களா? இப்போ வந்து நீ இப்படியே நீங்கள் யோசிச்சுக்கலாம். அதாவது 2000 பேர் கேட்டிருக்காங்க சீட்டு, ஆனால் இருக்கிறது 10 சீட்டு. ஆமாம், 10 சீட்டை எப்படி பிரித்து கொடுக்குறது? ரைட்டா? இவர் என்ன ஏசுநாதரா? அவரே பேசினார், நான் ஏசுநாதரா? அப்பத்தை வச்சு எல்லாருக்கும் எப்படி நான் பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்னு கரெக்டான கேள்வி. இதுக்கு வந்து அவரே ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு. என்னன்னா, கம்யூனிஸ்டில் வந்து ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா திருப்பி வாய்ப்பு தர்றதில்லை. ஏன்னா அதிகாரத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும். நான் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாகவே சொல்கிறேன். யாரும் மனசு நோகக்கூடாது. ஆனால் பாசிட்டிவ் அப்ரோச் என்னன்னா, இப்போ தலைவருக்கு நெருக்கடி கொடுக்காம இருக்கணும்னா இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ ஆகிருப்பாங்களே, அந்த எம்எல்ஏ ஆனவங்களாம் அவங்களாகவே இப்போ விட்டு கொடுக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க, அவங்க தோத்து கூட போயிருக்கலாம், அவங்களும் விட்டு கொடுக்கணும். இதுதான் ஜனநாயகம். விட்டு கொடுத்தாதான் அவர் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக அடுத்த தலைவர்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா எங்கள் தலைவர் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு இஸ்லாமியர்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து குரான் தான் வேத புக்கு. நீங்கள் ஒரு இவராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிறிஸ்துவராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது வேத புக்கு? உங்களுக்கு வந்து பைபிள். அது மாதிரி இந்துக்களுக்கு வந்து பகவத்கீதைன்னு சொல்கிறாங்க. இந்தியர்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் கூட அது ஒரு ஃபண்டமெண்டல் வச்சுக்கல. அது மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கு அமைப்பாய் திரளுவோம், நானே உங்கள்ட்ட நிறைய பேர் நான் காட்டியிருக்கேன். இந்த அமைப்பாய் திரளும் புத்தகம் தான் இதுக்கு ஃபண்டமெண்டல், ஒரு வேத புத்தகம் மாதிரி. இந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், அதிகாரத்தை ஒரு இடத்துல குவிக்கக்கூடாது. ஒரே இடத்துல குவிச்சோம்னா அது வந்து எப்படின்னா ஒரு சுரண்டலை வந்து உருவாக்கும். இன்னைக்கு உலகத்தில் சுரண்டல் வந்ததுக்கு காரணம் என்ன? உலகத்தில் ஆதிக்கம் வந்ததுக்கு காரணம் என்ன? உலகத்தில் அடக்குமுறை வந்தது காரணம் என்னன்னா, அதிகாரம் பூரா ஒரே இடத்துல இருக்கிறது. ஒரே இடத்துல வந்துருச்சுன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து யாரும் வரக்கூடாதுன்னு செய்வாங்க. அப்படி செய்யக்கூடாது. அந்த புத்தகத்தின் மைய புள்ளியே அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அதை அனைவருக்கும் பகிர்ந்தால்தான் ஜனநாயகம்ன்றார். அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த ஆட்சி அதிகாரம் அரசியல் அதிகாரமே ஒரு நுகர்வு பொருள்ன்றாரு. உலகத்தில் யாருமே சொல்லலை. இப்போ நீ கையில் இந்த கோல்டு கட்டியிருக்கிறீங்க, இந்த வாட்ச் கட்டியிருக்கிறீங்க, ரைட்டா? இப்போ நீ வரும்போது 2 வீலரில் வந்தீங்க, இது பூரா உங்கள் சொத்து தானே. அது மாதிரி அரசியல் அதிகாரமும் உங்கள் சொத்துன்றாரு. இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும்ன்றாரு. வந்தாத்தான் நீங்கள் வெறும் ஓட்டு போடுற ஆள் மட்டும் நான் இல்லை, நான் எலெக்ஷன் நிற்பேன் அப்படின்ற எண்ணம் வந்து நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படின்ற மனநிலை வரும்ன்றதே எங்கள் தலைவருடைய கருத்து. அப்போ அந்த கருத்து பிரகாரம் பார்த்தா அதிகாரத்தை வந்து இவங்க விட்டு கொடுக்கணும். முன்னணி தோழர்கள், இதற்கு முன்னால் எம்எல்ஏ இருந்தவர்கள், இதற்கு முன்னால் வந்து பொறுப்பில் இருந்தவங்க, இல்லை வாங்கி தோற்று போனவங்க விட்டு கொடுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக புது ஆளுகளுக்கு வாய்ப்பு கிடைக்குதுல்ல. அந்த புது ஆளுகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அது சில நல்லவர்கள்லாம் வரலாம்ல, அவங்க தலைவருடைய எண்ணங்களை வந்து வச்சு களமாடலாம்ல, அம்பேத்கருடைய கனவுகளை நனவாக்கலாம், இப்போ எழுச்சி தமிழுடைய கொள்கை கோட்பாடுகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அதை விட்டுப்படி நீ கொடுத்தாளுக்கே கொடுக்கும் பொழுது அது மற்ற கட்சி மாதிரி ஆகி போயிடும். அப்போ விடுதலை சிறுத்தைன்னா என்ன? அது ஒரு புரட்சிகரமான ஒரு மாற்றத்திற்கான ஒரு அமைப்பு. குறிப்பாக ஒடுக்கப்பட்டவன், சிதறடிக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், பின்தங்கியவன், இவங்க எல்லாருக்குமே இவன் தான் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு பரவலான ஒரு செய்தி இருக்கிறது. பெண்களுக்கும் பாதுகாப்பான ஒரு கட்சினா விடுதலை சிறுத்தை, பெண்கள் உரிமைக்காக போராடக்கூடிய கட்சி. அப்போ பெண்களுக்கு நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கணும். ஒரு 10 சீட்டு வாங்கினோம்னா 2 பெண்களுக்கு கொடுக்கணும். ஏற்கனவே எனக்கு சிறுபான்மை மக்களுக்கு நான் கொடுத்துருக்குறோம். அதுமாதிரி நான் தலித்துக்கு கொடுக்கணும், இளைஞர்களுக்கு கொடுக்கணும். இப்போ இவர் இருக்காரு பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின், அவர் வந்து அவங்க கட்சியில் இளைஞரணி செயலர் திமுக. அவர் என்ன கேட்டா 50 விழுக்காடு இளைஞர்களுக்கு கொடுக்கணுன்றாரு. 50 விழுக்காடு. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இளைஞரணியில் இருக்கிற ஆளுகளுக்கு கொடுங்க. அது சங்கத்தமிழ் தான் இல்லை, யாருக்குமா கொடுக்கலாம்ல. அப்போ இளைஞரணிக்கு கொடுங்க. இது மாதிரி ஒரு எண்ணங்களை நாங்களும் உருவாக்குறோம். அப்போ என்ன கருத்துனா, பல பேருக்கு பரவலாக்கப்படும். பரவலானதான் நல்ல நல்ல ஆட்கள்லாம் உள்ளே போக முடியும். அதைத்தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ள நல்ல ஒரு அறிவாளிகளை அனுப்புங்க, நல்ல மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்களை அனுப்புங்க, அப்போத்தான் நாடு விளங்கும். பாருங்க எவ்வளோ விவரமாக சொல்லிக்க வருங்க. அவர் ஏற்கனவே தேர்தலில் தோற்று போயிட்டார். தோற்று போயிருந்தானே அவர் பின்தங்களை பாருங்க.
வெக்கப்படலை பாருங்க, மனசு உடையில பாருங்க, பரவாயில்ல நீ நல்ல ஆளை அனுப்புங்க அப்படின்னு அந்த காலத்திலே அவர் வந்து குரல் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இப்போ இந்த தேர்தலில் என்னுடைய கருத்து, இது என்னுடைய கருத்து மட்டுமல்லாமல் தொண்டருடைய கருத்து இந்த கருத்துங்க. என்ன கருத்துனா, பழைய ஆட்களுக்கு வந்து தலைவரே வேணாம்னு சொல்வதற்கு முன்னால் அவர்களாகவே ஒதுங்கி கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். அதுதான் உண்மையான ஒரு ஜனநாயகம். ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு நிச்சயம் யாரும் தப்பாக எடுக்க மாட்டாங்க, அவங்களே ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் தான். ஏன்னா வெல்லும் ஜனநாயகம்னு மாநாடு நடத்துறதே விடுதலை சிறுத்தை தானே. அப்போ அந்த மாநாட்டின் பிரகாரமே நம்ம ஜனநாயக ரீதியாக நம்ம போராட வேண்டும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம். நிச்சயமாக அந்த வகையில் பெரிய பிரச்சனை இருக்காது எங்கள் தலைவருக்கு. 200 பேர் கேட்டிருக்காங்களே, அதில் 10 பேருக்கு அழகாக அவர் வந்து தகுதியானவர்களுக்கு கொடுத்து சட்டமன்றத்துக்கு இந்த முறை வந்து 2000 மன்னிக்கணும் 2000 பேர்த்துல இருந்து 10 பேர் 10 சிறுத்தைகளை உள்ள நாங்கள் அனுப்புகிறோம். எதுக்குள்ள? சட்டமன்றத்துக்குள்ள. சட்டமன்றத்தில் 10 சிறுத்தைகள் சென்றால் இது தமிழ்நாட்டுக்கே நல்லது. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.